தியாகம் என்பது பெரிய சாதனைகளில் மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையின் சிறிய செயல்களிலும் தான் தொடங்குகிறது. இன்னைக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வாழ்க்கையில நடந்த ஒரு சின்ன ஆனா மனசுக்கு நெருக்கமான சம்பவத்தை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு முறை அவர் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தப்போ தினமும் பஸ்ல தான் போயிட்டு வருவாராம். ஒரு நாள் பஸ் டிக்கெட்டுக்கான பணத்தை மிச்சம் பண்ணலாம்னு முடிவு செஞ்சாரு. அதுக்காக தினமும் 3 மைல் தூரம் நடந்தே காலேஜுக்கு போனாரு. அந்த பணத்தை அவர் தனக்காகவோ பர்சனல் செலவுக்காகவோ பயன்படுத்தல. மாறா அந்த சின்ன பணத்தை பசியில வாடுற ஏழைகளுக்கும் கஷ்டப்படுற பசங்களுக்கும் கொடுத்திருக்காரு. இது வெறும் பணத்தை பத்தி மட்டும் இல்ல, இது ஒரு மாணவன் தன்னோட சந்தோஷத்தை விட மற்றவங்களோட கஷ்டத்தை பார்த்து மனம் உருகி அதுக்காக தன்னால முடிஞ்ச ஒரு சின்ன தியாகத்தை செஞ்சுதான் காட்டுது. இந்த பழக்கம் தான் அப்புறம் அவர் இந்திய சுதந்திரத்திற்காக தன்னோட குடும்பத்தையும் சுகபோக வாழ்க்கையையும் அதிகாரத்தையும் விட்டுட்டு போக வச்சது. இந்த சம்பவம் தியாகம்ங்கிறது பெரிய சாதனைகள்ல மட்டும் இல்ல, நம்மளோட அன்றாட வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள்ல தான் ஆரம்பிக்குது. நேதாஜி தன்னோட வாழ்க்கையில ஆரம்பத்திலேயே சின்னதா தியாகம் செய்ய பழகினாலதான் அவர் அப்புறம் ஒரு நாட்டோட சுதந்திரத்திற்காக தன்னோட வாழ்க்கையே தியாகம் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் தலைவரா உயர்ந்து நின்னார். இந்த விஷயம் தியாகம்ங்கிறது திடீர்னு வர்றதில்லை, அது ஒரு பழக்கமா ஒரு வாழ்க்கை முறையா கொஞ்சம் கொஞ்சமா வளருதுங்கிறத நமக்கு காட்டுது. இந்த வீடியோ மூலமா ஒவ்வொரு சின்ன விஷயமும் எப்படி ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஆரம்பமா இருக்க முடியும்னு நாம எல்லாரும் புரிஞ்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. திரும்பவும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.